என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. கேள்வி இருக்காப்பா? சொல்லட்டுமானே? தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய இந்த கல்லறையை இமானுவேல் சேகரன் அறக்கட்டளையினுடைய தலைவராக கட்டியவன் என்கிற முறையிலே இந்த 68வது நினைவு நாள் கொண்டாடும் இந்த ஆண்டு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு 3.5 கோடி ரூபாய் செலவிலே மிக பிரம்மாண்டமான மணிமண்டபத்தை எழுப்பி கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது 2019 என்னுடைய அழைப்பை ஏற்று எதிர்க்கட்சி தலைவராக இங்கே வந்து தியாகியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒவ்வொரு ஆண்டும் இங்கே அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து அமைச்சர் பெருமக்களும் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சாதி ஒழிப்பு போராளி, இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், ஒடுக்குமுறைக்கு எதிராக களம் கண்ட நாயகன் என்று தொடர்ந்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய புகழை முதலமைச்சர் அவர்கள் போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 100 ஆண்டு கால தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக களம் கண்டு தன் உயிரை கொடுத்த தியாகி இமானுவேல் சேகரனை இந்த அளவிற்கு போற்றி புகழ்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் என்பதை எண்ணி பார்த்து இந்த நேரத்திலே எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதோடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது மதுரை விமான நிலையம் என்பது சின்ன உடப்பிலே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்கள் விமான நிலையம் கட்டுமான பணி தொடங்கி 1950 வாக்கிலே அந்த நிலத்தை கொடுத்து அந்த விமான நிலையம் ஏற்படுவதற்கு உழைத்தவர்கள் என்பது நாட்டுக்கே தெரிந்த உண்மை. தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகம், குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம், சாதி ஒழிப்பு போராளி தியாகி இமானுவேல் சேகரன் பெயரிலே அங்கே விமான நிலையத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த விஷயத்திலே வேறு கருத்துக்களும் இருக்கிறது. ஆனால் உயர்நீதிமன்றம் இது குறித்து எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மத்திய அரசிற்கு வலியுறுத்தியிருக்கிற இந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லுவது என்பது அவர் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக, அரசியல் வீழ்ச்சியிலிருந்து தன்னை மீட்டெடுத்துக் கொள்வதற்காக இப்படி தவறான விஷயங்களை சொல்லி தென் தமிழ்நாட்டிலே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இரு சமூக மக்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை விதைத்து ஒரு மிக பெரும் கலவரத்தை உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். நான் சொல்வது என்னவென்றால் 10.5% இடஒதுக்கீடு விஷயத்திலே ஏற்கனவே முக்குளத்தோர் மக்களுக்கு எடப்பாடி துரோகம் இழைத்து விட்டதாக அந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் போன்ற முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்தமாக அதிமுகவை கைப்பற்றி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அந்த சமுதாயத்திற்கு தான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக, இந்த நேரத்திலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படி ஒரு விஷமத்தனமான கருத்தை விதைத்திருக்கிறார்கள். இதை 2 சமுதாய மக்களும் அறிவார்கள். தேவேந்திர சமூகமும் அறியும், தேவர் சமுதாய மக்களும் அறிவார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக அரசியலில் வீழ்த்தப்படுவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இப்படி 2 சமூகங்களுக்கிடையே விஷமத்தனமான கருத்துக்களை விதைத்து தென் தமிழ்நாட்டிலே அமைதியை கெடுக்க முயற்சிக்கும் எடப்பாடி பழனிசாமியை நான் மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன்.
செயலாளருக்கு இங்கே வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கக்கூடிய சேலம் கிழக்கு மாவட்ட ஆத்தூர் ஒன்றியத்தினுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்கள் ஆத்தூர் இளையராஜா, ஆத்தூர் ராஜா அவர்களுடைய கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அத்துணை தோழர்களையும் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். முதுகுளத்தூர் வட்டார சங்கத்தின் சார்பாக வீர திருமகனாருக்கு இங்கே புகழஞ்சலி அன்பு தம்பி சேகருடைய தலைமையில் புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பாக தியாகியனுடைய நினைவிடத்தில் புகழஞ்சி செலுத்திவிட்டு தற்போது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தியாகி இமானுவேல் சேரனருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றும் என்று நம்புகிறோம். அதுபோல பட்டியல் வெளியேற்றம் என்பது எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே பட்டியல் வெளியேற்றத்தையும் இந்த அரசு கேட்டுக்கொண்டு விடைபெறும். ஆள் இல்லாமல் இருந்த சேலம் மேற்கு மாவட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் திரு உருகாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பூ இல்லாம விடுங்கம்மா, பூ இருக்கட்டும்மா, பூவையம்மா அள்ளி போடுறீங்க, தொட்டு மட்டும் கும்பிட்டு வாங்கம்மா, பூ அள்ளி போடானாமா. ஆமா, இங்கே எங்கள் அன்பிற்குரிய அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அமைச்சர் பெருமகனாரை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எடுத்துட்டு பையன் வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உறுப்பினரை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். சொல்லுங்க
இல்லை பரவாயில்லண்ணே, அதனால ஒன்றும் இல்லைண்ணே. அன்பிற்கினியவர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்தவரும் எங்கள் இளையவரும் எங்கள் தியாகியாருக்கு வீர வணக்கம் செலுத்த இன்னும்